இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன கான்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 years ஆஃப் ஜிகர்தண்டா. ஓகேங்களா, இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த், லக்ஷ்மி மேனன், பாபி சிம்ஹா, அதுக்கப்புறம் கருணாகரன், அப்புறம் வந்து பக்ஸ், இந்த மாதிரி பல நமக்கு ரொம்ப பரிச்சயமான நடிகர்கள் எல்லாருமே நடித்து சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையமைப்பில் வெளியான ஜிகர்தண்டா திரைப்படத்துடைய 10 ஆண்டு நிறைவு பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த திரைப்படத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதோடைய ப்ரீக்வல் திரைப்படமான ஜிகர்தண்டா XX இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசி வச்சுருந்தோம். கடந்த ஆண்டு 26ஆம் தேதி நவம்பர் மாதம் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து பேசி வச்சிருந்தோம். அதோடைய லிங்க் வந்து நான் என்னுடைய கார்ட்ஸில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஐ மீன் ஆக்சுவலாக இப்படி கை வச்சு பேசுகிறேன்னா இப்படி ஃப்ளிப் மோடில் இப்படி மாறிடும். ஸோ இப்படி கை வச்சு பேசுகிறேன். எஸ், கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் நம்ம வந்து 10 years ஆஃப் VIP அண்ட் 10 years ஆஃப் சதுரங்க வேட்டை, இந்த 2 திரைப்படத்தை பற்றியும் நம்ம வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களும் பார்த்துட்டு வாங்க, அதையும் நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃபைன், டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கண்டென்ட்டுக்குள்ளவா. அப்படின்னா ஓப்பன் பண்ணா ஒரு கார்த்திக் அப்படிங்கிற ஒரு இளம் இயக்குனர், அதுதான் நம்ம சித்தார்த் அவர்கள். அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி வர்றாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும், ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்டில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும். அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு இயக்குனராக பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த் அவர்கள் வர்றாரு. இது வந்து ஆக்சுவலாக கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய ரியல் டைமில் உள்ள ஒரு விஷயத்த அப்படியே கதையோடு இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கொரியன் திரைப்படம் ஒன்று இருக்குங்க. என்னென்னா த டர்ட்டி கார்னிவல். ரைட் 2006 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் திரைப்படத்துடைய ஒரு தழுவல்னு வச்சுங்களேன். அதில் மதுரையை அப்படியே ஆட் பண்ணது, மதுரையை ஒரு கதைக்களமாக வச்சு அதில் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய ஓன் ஐடியாலஜியை வந்து அதில் கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணி அழகாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாப்ல. தேசிய விருது வாங்கினதா சொன்னேன்ல, 2 தேசிய விருது இந்த திரைப்படத்துக்கு வாங்கியிருந்தாங்க. கடந்த கட்டில் நம்ம லாஸ்ட் கட்டில் நான் அதை பற்றி பேசியிருந்தேன். இப்போ நான் இதுலேயே நான் சொல்லிடுறேன். இந்த திரைப்படத்துக்கு 2 தேசிய விருது வாங்கினாங்க. ஒன்று வந்து பாபி சிம்ஹா அவர்களுக்கு தேசிய விருது வந்துச்சு, சிறந்த வில்லன் அந்த கதாபாத்திரத்துக்கு. அண்ட் வந்து சிறந்த ஒரு கதாபாத்திரம் அதுக்கு வந்து பாபி சிம்ஹா அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க, வில்லன் கதாபாத்திரத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக குணச்சித்திர நடிகர்னு கொடுத்துருக்கலாம். அண்ட் வந்து 2வது வந்து எடிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கலர் பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த சொல்லுவாங்கள்ல கலர் பேட்டெல்லாம் ஏதோ சம்திங் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் அருமையாக இருக்கும். அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு டிஐஓ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான ஒரு கட்டிங்கில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் அந்த டைமில், அந்த 2014 டைமில். ஓகேங்களா, அண்ட் அது கதை சொன்ன விதமும் ரொம்ப அழகாகவும் நல்ல ஒரு கன்வென்ஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு, சஸ்பென்ஸு, த்ரில்லரு, அது இதுன்னு சொல்லி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் ஆக்சுவல் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது கார்த்திக் அப்படிங்கிற ஒரு இளம் இயக்குனர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாருங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சு ஒரு லாங் ஃபிலிம் ஒன்று எடுக்கணும், ஒரு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் எடுக்கணும். அண்ட் அது வந்து ரியல் டைமில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டரை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணணும், அவரோட வாழ்க்கை வரலாறுல அவரே வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் வர்றாரு. அவர் பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. ஓகேங்களா, மதுரையில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் அசால்ட்டு சேது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா பாபி சிம்ஹா வந்து அந்த இதில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தில் ஆனாலும் அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அசால்ட் சேதுவுடைய யங்கேஜ் ரோலுக்கும் அந்த படத்தில் வந்து ஒரு நடிகர் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரோலில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாப்புல, கேமியோ அப்பியரன்ஸில். அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு நடிகரை 2 ரோலுக்கு ஒரே நடிகரை கேமியோ அப்பியரன்ஸுக்கு கூப்பிட்டுருந்த முதல் திரைப்படமாக நான் இதை பார்க்குறேன். ஓகேங்களா, வேறு எந்த படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஆனால் இது கேமியோ அப்பியரன்ஸில் டபுள் ரோல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதியாக நடிக்க வேண்டியது இருந்துச்சு. பட் லேட்டர்லி பாபி சிம்ஹா அவர்கள் வந்து அந்த ரோலை வந்து நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பாபி சிம்ஹா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நேரம், அதுக்கப்புறம் பீட்சா, இந்த 2 திரைப்படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நடிச்சிருந்தாப்புல. ஓகேங்களா, சூதுகோபம் திரைப்படத்துலையும் நடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். பீட்சா வந்து கார்த்திக் சுப்பராஜோடைய ப்ரீவியஸ் மூவி. ஓகே ஃபைன். நான் ஏதோ கொஞ்சம் மாற்றி டேட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், இப்போ கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா, அதாவது கார்த்திக் சுப்பராஜோட முந்தைய திரைப்படம் பீட்சா. ஓகே, அதில் விஜய் சேதுபதி அவர்களும் நடிச்சிருப்பாப்ல. பாபி சிம்ஹா அவர்கள் இது வரைக்கும் 2 திரைப்படங்கள், அதாவது இந்த ஜிகர்தண்டாக்கு பிஃபோர் ஒரு 2 திரைப்படம் நடிச்சிருந்தாரு. என்னன்னா ஒன்று வந்து நேரம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா
சூதுகவும், இந்த 2 திரைப்படத்துலையும் அவர் நடிச்சிருப்பாரு. ஒரு சாதாரண கேரக்டராக நடிச்சிருப்பாப்புல. ஆனால் இந்த ஜிகர் தண்டாலில் தான் அவருக்கு ஒரு பேர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவருக்கு என்ன ரோல் அப்படின்னா, ஒரு டெட்லியஸ்ட் வில்லன், கருணையே பார்க்காம கொலை செய்கிற ஒரு வில்லன். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கருணையை உருவாக்குறது தான் ஒரு டேரக்டரோட காவியமாக பார்க்கப்படுது, அதுவும் நகைச்சுவையா. இதுதான் எப்படின்னா, கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது, அவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது, அவன் வந்து அவனை பார்த்தாலே எல்லாரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை காமெடியனா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சினிமா ஒன்று எடுத்துப்பாரு. இது தாண்டா சினிமா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அவனுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு தாத்தா கேரக்டர் ஒன்று வரும். அந்த தாத்தா கேரக்டர் வந்து லிட்ரலி சினிமாவை கனவாக வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு மென்டாராகவும் அந்த திரைப்படத்தில் இருப்பார். அப்படி ஒரு தாத்தா கதாபாத்திரம் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். அவர் ஆல்ரெடி முகமுடி அப்படிங்கிற திரைப்படத்துலையும் நடிச்சிருப்பாப்புல. இந்த திரைப்படத்தில் அது எப்படி சொல்கிறது, ஒரு 3rd கிரேடில் இருக்கிற ஒரு ஆக்டர். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய படங்கள், அப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் அவர் வந்திருப்பார் போல். அப்போலேருந்தே, அந்த காலகட்டத்திலேருந்தே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3rd கிரேட் ஆக்டராக தான் அவர் இருந்திருக்காரு. ஒரு சைடு ரோல் மாதிரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி கணக்கில் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு நாட் ஷோர், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. பட் அந்த தாத்தா கதாபாத்திரம் வந்து அந்த திரைப்படத்தில் எப்படி சித்தார்த் அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாபி சிம்ஹா அவர்களுக்கும் ஒரு ரோல் இருந்துச்சோ, அதை விட ஜாஸ்தியாக ஸ்கோர் பண்ணது யாருன்னா அந்த தாத்தா கதாபாத்திரம். எனக்கு பர்சனலாக தோணுனது அந்த ஒரு விஷயம். இன்ட்ரோல் பிளாக்ல இந்த ரியல் வில்லனிசம்னா என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அசல் சேது ஒரு மதுரைக்காரனா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். ஓகே. ஹீரோயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேனன். அதில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சில ஆணிகள்லாம் இருந்துச்சு லவ் சீன்கிற பேரில். அதெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த ஹீரோயினை வச்சு ஒரு கதை ஓடும், அது வேறு விஷயம். பட் அந்த இதில் சில இந்த வச்சிருக்க வேண்டாம், சில ரொமான்சிக்காக ஒரு இதை ட்ரை பண்ணியிருப்பாப்புல, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அது கொஞ்சம் எனக்கு அந்த படம் வந்து இப்போ ஹாட்ஸ்டாரில் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அது அந்த ஒரு போர்ஷனை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த திரைப்படம் இருக்குது. ஓகே ஃபைன். அடுத்து மியூசிக். இந்த திரைப்படத்தோடைய ஒரு ஹார்ட் பீட் எதுனா அந்த மியூசிக் தான். ஓகேங்களா. அதுலேயும் அந்த ஜிகர் தண்டா தீம் மியூசிக்னா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த அசால்ட் சேதுவோடைய தீம் மியூசிக் தான் நினைக்கிறேன். அந்த தீம் மியூசிக் தான் ஒரு ஸ்டார்ட் ஆகும்ல, அது கிட்டத்தட்ட எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனு ரொம்ப பெரிய ஈவெண்ட்லாம் வந்து அந்த மியூசிக்கை போட்டு வர வைக்கிற மாதிரிலாம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். குறிப்பாக அந்த பாடல்கள், அதில் 2-3 பாடல்கள் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி பெஸ்ட், தி ஓஜி அப்படின்னா அதுலேயும் எப்படின்னா நம்ம ஆண்டனி தாசன் அவர்கள் பாடிய புழுதி பறக்கும் பாரு அந்த பாட்டாக இருக்கட்டும், அருண் ராஜா காமராஜ் அவர்கள் எழுதி பாடிய டிங் டாங் உன்னை கட்டி வச்சு ஒத்தப்பேன் அந்த இருக்கும். அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அது வந்து செம்மையாக இருக்கும். அது ஆக்சுவலாக நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைலாக்குக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்டாக் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னன்னா, கஷ்டப்பட்டு சாவடிக்கிறது பேர் வந்து கருணை கொலை, நான் கருணையை பார்த்தாலே கொலை தாண்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பேன். அது லிட்டரலி ஒரு மாதிரி கிரிஞ்சாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நான் இன்னொரு வாட்டி அப்கமிங்கில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. ஆனால் அந்த டயலாக் வந்து மாசாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், அதை கிரிஞ்சாக்கிட்டேன். ஓகேங்களா. ஃபைன். ஓகே. கார்த்திக் சுப்ராஜ் அண்ணா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்து அதுலேயும் இன்னொரு டைலாக் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், தரமான சம்பவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அது மீம் டெம்ப்ளேட்டாக வந்திருக்கு. அப்புறம் சூரபோதை, இன்னொருத்தனை, அதாவது நம்மளை பார்த்து பயப்படுறப்ப வர்ற அந்த போதை இருக்கே, அது ஒரு சூரபோதை அப்படிங்கிறதா இருக்கணும். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான டைலாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இன்ட்ரோல் பிளாக்லாம் ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த சீக்வன்ஸே அப்படியே ஒரு எட்ஜில் உட்காந்து இப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேங்களா. சினிமா லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, உட்காந்து சினிமா இன்ஸ்டிடியூஷன்லாம் பாடம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஓகே. நான் இப்போ மியூசிக் வரேன். ஜிகர் தண்டால மியூசிக்கில் கண்ணம்மா காதலிச்ச அப்படின்ட்டு தலைவன், அதாவது நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஒரு சிக்னேச்சர் சாங்னா எப்படின்னா, விருப்பமே இல்லாத மாதிரி பாட்டு பாடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாப்புல. ஓகேங்களா. என்ன ஏன்டா பாட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெகன் கிருஷ்ணன் வந்து பயங்கரமாக அதை கலாச்சிருப்பாப்புல. லிட்ரலி அவர் பாடும்பொழுது மட்டும் அது பண்ணுவார். ஆனால் இந்த திரைப்படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபீமேல் சிங்கரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விருப்பமே இல்லாத மாதிரி பாடுமா அப்படின்னு சொல்லி பாட வச்சிருப்பாப்புல. லிட்ரலி அதுவும் நல்லா தான் இருக்கும்.
அந்த கோயில் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தரையும் பார்த்துக்கிற மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயினும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அது வரைக்கும் ஒரு சாங் டெம்ப்ளேட் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கேயும் எப்போதும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் 2 பேர் வந்து உம்முன்னு இருப்பாங்க, உன் பேரே தெரியாது, அதெல்லாம் அந்த டெம்ப்ளேட் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இது ஒரு மாதிரி கலகலன்னு ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப ஓவராக க்ளீஷியாக இல்லாமல் ரொம்ப பரவாயில்ல, சட்டிலாக இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் மட்டும் ஒட்டாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஓகேங்களா, லக்ஷ்மி மேனனை இன்னும் நல்லாவே பயன்படுத்தியிருக்கலாம். ஓகேங்களா, ஆக்டிங்க்கு ஓகே ஃபைன் ஓகே. அப்புறம் ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் வருவார், அவரோட கதாபாத்திரம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு டைலாக்லாம் வரும், இவனுக்குலாம் என்ன சுட்டு போட்டால் நடிப்பே வராதுடா அப்படின்னு சொல்லி பாபி சிம்ஹா வந்து இது பண்ணியிருப்பாரு. இதில் ஹைலைட்டடாக தேசிய விருது கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா, பாபி சிம்ஹா அவர்கள் நடிகர், நடிப்பு ஆசையில் தான் இந்த சினிமாவுக்குள்ளே வந்திருப்பாரு ஒரு நடிகராக. ஆனால் அவர் வந்து ஹைலைட்டடாக காட்டக்கூடிய ஒரு அசால் சேதுங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு டெட்லி வில்லனாகவும் வராரு. அதே சமயத்தில் கதையை நடிக்க தெரியாத மாதிரி அதாவது நடிக்கவே தெரியாத மாதிரி நடிக்கிறது இருக்கு பாருங்க, இருக்கிறதே அதான் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தில் ப்ரொஃபஷனலாக ஊறி போனவங்க, அதுக்காகவே வாழ்ந்தவங்க, எப்படி சொல்கிறது, கூத்து பற்ற அந்த மாதிரி நடிப்பு ஸ்கூல்லாம் நடிப்பு கற்றுக்கிறதுக்குன்னு ஸ்கூலில் பயின்றவங்க நடிக்கவே தெரியாத மாதிரி நடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் ஹைலி டஃப்பான ஒரு விஷயம். உண்மையாக நான் சிரிப்புக்கு சொல்ல, சீரியஸாகவே நடிக்கவே தெரியாத மாதிரி நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து அவ்வளோ யதார்த்தமாக அதை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. அதுக்காகவே வந்து உண்மையாகவே அந்த படத்துக்கு தேசிய விருது கொடுக்கலாம். ஆனால் வில்லனுக்கான கதாபாத்திரமாக கொடுத்துருக்க பதிலாக குணச்சித்திர நடிகரா இல்லை சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னடா வில்லனில் அவ்வளோ என்ன ஸ்ட்ராங்கே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னா, எஸ் ஸ்ட்ராங்கான வில்லன் கதாபாத்திரம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இவன் தாண்டா வில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி டைலாக்ஸ் அமைஞ்சிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பார்க்கும்பொழுது பரவாயில்லையே நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி பார்க்கும்போது என்னடா படம்டா இது, படமா என்னடா சம்பவம் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, கெட்ட வார்த்தை பேசிட்டேனா நம்ம பாரியண்ணன் வேற கெட்ட வார்த்தை பேசினா அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நம்மளை பயமுத்தி வச்சிருக்காப்புல. வாய் தவறி வந்துருச்சு தலைவா. யாரையும் நான் குறிப்பாக தாக்கி சொல்லலை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறது இந்த கெட்ட வார்த்தைங்கிறது. ஓகேங்களா, ஓகே ஃபைன் ஓகே. ஓவராலாக இந்த படம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட பாட்டு இன்னைக்கு உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாண்டி நாட்டு கொடியின் மேலே கேட்டால் வைப்பாக இருக்கும். சனாவோட வைப்பு ஓகேங்களா, கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய ரைட்டிங் அண்ட் சித்தார்த் அவர்களுடைய நடிப்பும் அண்ட் வந்து நம்ம அசால் சேதுவாகவே வாழ்ந்த நம்ம பாபி சிம்ஹா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. அசால் சேதுங்கிற கதாபாத்திரத்துக்கு அடுத்து வேற எந்த படமும் பெருசாக கிளிக் ஆகல. இதை விட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் சேதுபதியை மிரட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வந்துருப்போம். அதுல இன்னொரு கதாபாத்திரம், அது கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள்ல வரிசையா அந்த கதாபாத்திரம் நம்ம சதுரங்க வேட்டை திரைப்படத்துல கூட அந்த கதாபாத்திரம் அந்த நடிகர் வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாப்ல. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோயினிய கத்தையால குத்த வர்றப்ப இல்ல வந்து பிரசவ வழியில துடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து போய் காப்பாற்று வரல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி காப்பாற்று வரல. அந்த ஆக்டரோட பேர் எனக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா லிட்ரலாகவே ஒரு மதுரையில் சம்பவம் செஞ்ச ஒரு ஆள் மாதிரி பண்ணுவார். அவர் பேசும்பொழுது உண்மையாகவே ஒரு நடிப்பு தான் நடிக்கிறாரா, இல்லை உண்மையாகவே 10 கொலை பண்ணிட்டு வந்து தலைமறைவாக இருக்கிறாரா, இல்லை 10 கொலை பண்ணவனோட பக்கத்தில் இருந்து அடியாளாக இருக்கிறவராக இருப்பாரா. ஒரு அக்மார்க் அடியாள்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னா நம்ம அந்த அண்ணன்ட்டேருந்து கற்றுக்கலாம். அந்த ஆக்டர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதாவது எப்படிலாம் இருப்பாங்க, அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்களோட அந்த ஸ்பீச், அந்த மாடுலேஷன், அதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு மதுரைக்காரனோட தோனியில் உண்மையிலே அவங்க மதுரைக்காரன் குரூப் தான். அதுலேயே நம்ம குக்கு வித் கோமாளியில் ஃபேமஸான காளை அண்ணனா இருக்கட்டும், அவங்களாம் வந்து கார்த்திக் சுப்ராஜோடைய டீம் மெம்பர்ஸ். அவங்க தான் அந்த ஃபயர்வான ஒரு டீம் மெம்பர்ஸ். டயலாக்கே இல்லாமல், பெரிதளவில் டயலாக்கே இல்லாமல் ஒரு கேரக்டர் வந்து ஸ்கோர் பண்ணோம். ஓகேங்களா, ஆனால் அந்த கேரக்டரோட லிங்க் பண்ணி ஒரு ப்ரீக்வல் எடுத்து அந்த ப்ரீக்வலோட சேர்த்து அடுத்து ஒரு சீக்வல் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஜிகர்தண்டா XXL அதை கன்வே பண்ணியிருப்பாரு. லிட்ரலி யாரை நான் சொல்றேன்னா, பாபி சிம்ஹா அவர்களுடைய பாட்டி கதாபாத்திரம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங்கு சீக்வல்லாம் இப்படி தான் எடுக்கணும், ப்ரீக்வல்லாம் இப்படி தான் இருக்கணும், ஒரு கதை இன்னொரு கதையோட கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பயங்கரமாக நமக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. அது இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரகார சம்பவமாக அமைஞ்ச திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட்டில் கொண்டு போய் நம்ம அக்ஷய்குமார் அண்ணன் வந்து பயங்கரமாக சம்பவம் பண்ணி வச்சிட்டாப்ல. என்னன்னா, அந்த கார்த்திக் அப்படிங்கிற அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை தூக்கிட்டு அந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிட்டு
அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாப்ல. அசால்ட் சேதுவில் மட்டும் இவர் வந்து அசால்ட்டாக நடிச்சிட்டாரா அப்படின்னா சத்தியமாக இல்லை. இருந்தாலும் இவர் தான் அசால்ட் சேது அப்படின்னு சொன்னால் எவனும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாப்ல ஹிந்தியில். அதில் ஒரு சில சீன் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது லிட்ரலி அந்த திரைப்படம் ரொம்ப கிளீஷியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அசால்ட் சேதுவோட கதாபாத்திரத்தை பயங்கரமாக ஒன்று பண்ணி வச்சிருப்பாப்ல. இந்த கதாபாத்திரம் தான் ஜிகர் தண்டாவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை அக்ஷய்குமார் அவர்கள் தன்னுடைய ஹிந்தி ரீமேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சொதப்பல் பண்ணி வச்சிருப்பாப்ல. லிட்டரலாக அந்த திரைப்படத்தை பற்றி ட்ரோல் பண்ணாத ஆட்களே நீங்கள் பார்க்க முடியாது. இதையும் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சரி அதே டோனில் ஜிகர் தண்டா 2 வந்துச்சுங்க. அதே மாதிரி பேட்டர்னில். ஆனால் இந்த ஜிகர் தண்டா திரைப்படத்துடைய ப்ரீகோலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர் தண்டா XX திரைப்படம் வந்துச்சு. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பேசி வச்சுருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் வந்து அதுக்கடுத்த சக்சீடிங்காக மதுரை அடிப்படையாக வச்ச ஜகமே தந்திரம். லிட்ரலி நாங்கள் இந்த ஜிகர் தண்டா படத்தை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் இதுக்குள்ளே வந்ததுக்கான நோக்கமே. அகெயின் சனாவுடைய வைப்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரக்கிட்டாவாக இருக்கட்டும், புஜ்ஜி பாட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சில 2 சாங் வந்து படத்துலேருந்தே டெலீட் பண்ணிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுனால டியூரேஷன் கன்செப்ஷனால இப்போ அந்த 2 சாங்கை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. லிட்ரலி அந்த எல்லா சாங்குமே செம்மையாகவும் இருக்கும். ஒரு அங்கங்கே கொஞ்சம் அந்த படத்துக்கு தேவையான சில சாங்ஸும் வச்சுருப்பாங்க, கதைக்கு தேவையான ஒரு சாங்ஸும் வச்சுருப்பாங்க. ஆனால் ரசிக்கும் பிடிமா இருக்குமா அப்படின்னா அது கதைக்கு சுச்சுவேஷனோட செம்மையாக பொருந்திருக்கும். பிஜிஎம்ஸும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த என்னதான் வந்து அந்த படம் வந்து அப்படியே ஜிகர் தண்டாவை உரிச்சு வச்ச மாதிரியே ஒரு சில சமயம் நமக்கு தோணும், ஜிகர் தண்டா டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஜகமே தந்திரத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் வர வச்சதுக்கான காரணம் இந்த ஜிகர் தண்டா திரைப்படமாக அமைஞ்சது தான். ஆனால் லிட்ரலி இப்போ 2 படமும் சரி, ஜிகர் தண்டாவும் சரி, நம்ம இந்த ஜகமே தந்திரமும் சரி, ஒரு ஓஜி ஸ்க்ரீன் பிளே, ரைட்டிங்கு அதெல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு தரமாக எப்படி வந்து ஒரு ஷார்ட் வைக்கணும், எப்படி ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோ வைக்கணும், எப்படி வந்து ஒரு எப்படி டைலாக்ஸை வந்து கன்வே பண்ணுவார் ஒரு ஹீரோவா, அதெல்லாம் வந்து இன்ச் பை இன்ச் வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கூல்லையோ இல்லை சினிமா சம்மந்தமான ஃபிலிம் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் எடுத்து பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு 100% ஒர்த்துள்ள ஒரு சினிமா தன்மையோட இருக்கிற திரைப்படம் தான் இந்த ஜிகர் தண்டா திரைப்படம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். ஆக்சுவலாக டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு கைஸ். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.